எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அன்னாபிஷேகம் அப்படின்றனால நாங்களுமே சிவன் கோவிலுக்கு போயிருந்தோம். வீட்டிலே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, நம்ம வீட்லேயும் சிவபெருமான் இருக்காங்க இல்லையா, சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி மருதாணி வச்சு வணங்குறது சிவபெருமானுக்கு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. அந்த மாதிரி மருதாணி, செம்பருத்தி மலர்கள், முல்லைப்பூ இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வீட்லேயுமே அவருக்கு சாதத்தால் நெய்வேத்தியம் பண்ணி மனதார வேண்டியாச்சு. சிவபெருமான்கிட்ட எப்பயுமே எல்லா உயிர்களுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் உணவு அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வழிபாடு பண்ணியாச்சு. வழிபாடு பண்ணிவிட்டு பச்சரிசியில் தான் சாதம் வடிச்சிருந்தேன். அதிலே கொஞ்சமாக நெய் விட்டு நெய்வேத்தியமாக வச்சாச்சு. நெய் விடும்போது வெறும் சாதமாக வைக்கிறதுக்கு இதாக இருக்கும் தான், சரி கொஞ்சமாக நெய் விட்டுட்டு சாமிக்கு வச்சுட்டு மனதார வீட்லேயும் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிருந்தோம். காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கூட்டமாக இருந்தது. ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. அங்கே போய் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம். ஸ்க்ரீன் போட்டிருந்தவரை எல்லாருமே சிவபெருமானை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக ரொம்ப நேரம் நின்றுட்டுருந்தாங்க. ஆனால் கூட்டம் அதிகம்தான். நாங்கள் லாஸ்ட்டாக தான் நின்றுட்டுருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்தார். அது காசி விஸ்வநாதர் அப்படின்றபோது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. எல்லாருமே ஃபேமிலியோடு போய் சிவபெருமானை பார்த்து வழிபாடு பண்ணியாச்சு. இந்த அன்னாபிஷேகத்தன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு நம்ம போனதே ஒரு புண்ணியம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். கரெக்டாக இந்த தீபாராதனை இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா மழை, பயங்கரமான மழை. அது பார்க்குறதுக்கே அந்த கோயிலுக்குள்ளே நிற்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது. காசி விஸ்வநாதர் அப்படின்னாலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிவபெருமான் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலை இருந்து சாமி கும்பிடும் போதே தெரிந்தது அது எந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்றது எங்களால் உணர முடிஞ்சது. கரெக்டாக இங்கே அபிஷேகமும் நடந்துகிட்ருக்கு. அந்த கோவிலை சுற்றி மழை பெய்யும்போது அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. உண்மையாகவே ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்லேயும் மனதார சிவபெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு கோவிலுக்கும் போய் அழகா அலங்காரம் இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட் வரை இருந்தோம். இந்த கூட்டெல்லாம் போகிற வரையுமே நாங்கள் இருந்து சாமியை பார்த்துட்டு தான் வந்தோம் பொறுமையாக. அப்புறம் அங்கே கோவிலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். மழை பெய்யும் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. தயிர் சாதம், இது பழங்கள்லாம் போட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ண பிரசாதம் தான் வாங்கினோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.